ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. புதுச்சேரியைச் சேர்ந்த ஒரு தம்பதியர் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு நீலகிரி மாவட்டத்தில் குடியேறியுள்ளனர். 50 வயதான கணவர் கட்டிட தொழிலாளியாக உள்ள நிலையில் மனைவி ஊட்டியில் உள்ள காட்டேஜ் ஒன்றில் வேலை பார்த்து வருகிறார். இந்த தம்பதிக்கு 2 மகள்களும் 2 மகன்களும் உள்ளனர். இவர்களுடைய மூத்த மகளுக்கு 17 வயது ஆகின்ற நிலையில் இளைய மகள் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. குடும்ப வறுமை காரணமாக கணவன் மனைவி இருவருமே வேலைக்கு சென்று விடுவதால் மனநலம் பாதித்த 2வது மகளை கவனித்துக் கொள்ள யாரும் இல்லை. இதனால் 17 வயது மகள் தன்னுடைய படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு தங்கையை வீட்டிலிருந்தே கவனித்து வந்துள்ளார். இந்த நிலையில் காட்டேஜில் வேலை பார்த்து வரும் மனைவிக்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் இருந்துள்ளது. இதனால் சமீப காலமாகவே கணவன் தாம்பத்தியத்திற்கு அழைக்கும் போதெல்லாம் அதற்கு மறுப்பு தெரிவித்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த சூழலில் சம்பவத்தன்று கட்டிட தொழிலாளி தன்னுடைய மனைவியை தாம்பத்தியத்திற்கு அழைத்துள்ளார். உடல்நிலையை காரணம் காட்டி மீண்டும் மனைவி மறுப்பு தெரிவித்துள்ளார். இதனால் விரக்தியடைந்த கொடூர தந்தை சொந்த மகள் என்றும் பாராமல் 17 வயது சிறுமியை உறவுக்கு அழைத்துள்ளார். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த சிறுமி அம்மாவிடம் சென்று அப்பா இப்படியெல்லாம் தன்னிடம் பேசுகிறார் என்று சொல்லி கதறி அழுதுள்ளார். இதை கேட்டு நடுங்கி போன தாய் உடனடியாக ஊட்டி மகளிர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் பேரில் ஊட்டி போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கட்டிட தொழிலாளியை கைது செய்து சிறையில் அடைத்தனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.